தொழிலாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக மாநில அமைப்பு செயலாளர் கடந்த திமுக மேடையில் தேசத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகி கப்பலோட்டிய தமிழர் செக்கெழுத்த செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பெயரை களங்கப்படுத்தும் விதமாக, அவர் தியாகத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு மேடை பேச்சு ஒன்று பேசியிருக்காங்க. அதை வன்மையாக கண்டிக்கும் விதமாக உடனடியாக ராசா அவர்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். இனி மேடையில் வாய்க்கு வந்தவாறு எந்த தலைவரையும் பேசக்கூடாது என்று திமுகவின் தலைமை அவருக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டிக்கும் விதமாக திருநெல்வேலியில் இன்று ஒட்டுமொத்த வெள்ளாளர் இளைஞர்களும் நாங்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம். இது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது. இதை காலந்தாமதம் பண்ணி திமுக தலைமை எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயத்தும் ஒன்றிணைந்து 10,000 பேர் ஒன்று திரண்டு திமுகக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். திங்கட்கிழமை முதல் திருநெல்வேலியில் வாழ்கின்ற வேளாளர் சமுதாய வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் பந்தல் ராஜா கருப்பு கொடி கட்டுத அந்த மக்கள் மத்தியில் உறுதிமொழி எடுக்கிறது. எங்கள் தெய்வமாக இருக்கின்ற சுதந்திர போராட்ட தியாகி ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவமானப்படுத்திய திமுகவை கண்டுக்காமல் இருக்கின்ற தலைமைக்கு இனி எங்கள் ஓட்டு கிடையாது என்று நாங்கள் உறுதிமொழி எடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடி கட்டுதோம். இன்னைக்கு ராசாவோட உருவப்படத்தை நாங்கள் எரிச்சிருக்கோம் போட்டோவை. இதை கண்டிக்காமல் இருந்தால் தென் மாவட்டத்தில் ராசா அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வர முடியாது. அது மிகப்பெரிய அவருக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி நாங்கள் கொடுப்போம்.